ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். டெய்லி கேலண்டர்லாம் பார்க்கும்போது தமிழ் கேலண்டரில் சூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? வார சூலை அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இப்படின்னா என்னென்னு எப்போ யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூலம் அப்படின்னாலும் வார சூலை அப்படின்னாலும் ஒன்று தாங்க. பிரயாணத்தின் போது வீடு குடி போகும்போதும் இதை அவசியம் பார்க்கணுன்னு ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது. முதல்ல சூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நாளில் சூரியனோட தீட்சணையும் குவியும் திசைக்கு தான் சூலம் அப்படிங்கிறது பேர். அந்த திசையில் சூடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் சூலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க திசையில் பயணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய உண்மைக்கோள்கள் ஏழினையும் வார நாட்களாக ஞாயிறு, திங்கள் என வார நாட்களுக்கு பேரிட்டு அழைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கோளிற்கும் உரிய திசைக்கு எதிர் திசையில் அந்த நாளுக்கு சூலம் காட்டும் திசை என குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கோளிற்கும் உரிய திசைக்கு எதிர் திசை அந்த நாளுக்குரிய சூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் சுக்கிரனுடைய திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு. அப்படிங்கிறதுனால ஞாயிறு, வெள்ளி, அதாவது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையும் சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமையும் அன்னைக்கு மேற்கே சூலமா. சந்திரன், சனி ஆகியோரோட திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு. திங்கள் மற்றும் சனிக்கிழமை சந்திரனோட திசை திங்களும், அதுக்கப்புறமா சனியோட திசை வந்து பார்த்திங்கன்னா சனியோட இது பார்த்திங்கனாலும் மேற்கு தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ சனிக்கிழமை வரும் இல்லையா? அதனால் அந்த திங்கள் மற்றும் சனிக்கிழமையில் கிழக்கே சூலம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அவங்களோட திசை வந்து மேற்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் குறிப்பிடுவாங்க. இதுக்கு பரிகாரமாக அன்னைக்கு தினம் பகல் 12 மணிக்கு மேலே பால் இல்லைன்னா தயிர் சாப்பிட்டுவிட்டு பயணிக்கலாம் போகணும்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவல் பணியாவோ இல்லை தொழில் முறையாவோ அடிக்கடி பிரயாணம் போகிறவங்க சூலம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தமிழகத்தில் சூல் கொண்ட மாதருக்கு சூலம் முக்கியம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குமா. அதாவது கர்ப்பிணி பெண்கள் பிரயாணம் செய்யும்போது அவசியம் அந்த சூலத்தை வந்து பார்க்கணுமா. சூடு அதிகமாக இருக்கிற திசையில் பயணிக்கும்போது வயிற்றில் உள்ள பிள்ளைக்கும் அந்த பிள்ளையை சுமக்கிற தாய்க்கும் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் சூலம் குறிப்பிட்டிருக்க திசையில் பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு சொல்லப்படுற புதுமனை புகுவிழாவிற்கு வார சூலை அவசியம் பார்க்கணுமா. ஜோதிட சாஸ்திரம் இதை சொல்லுது. இதுக்கு புதிய வீட்டோட தலைவாசல் எந்த திசை நோக்கி இருக்குதோ அதையும் கணக்கில் கொண்டு பார்க்கணுமா. அது உதாரணத்துக்கு கிழக்கு பார்த்த வாசல்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் புதுமனை புகுவிழா வந்து நடக்கக்கூடாது. ஓகேவா? கிழக்கு பார்த்தோன்னா ஞாயிறு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா அது கிழக்கு பார்த்து தானே இருக்கும். அதனால் கிழக்கு நோக்கி வாசற்படிக்கு பூஜை செய்து வீட்டினுடைய எஜமானர் மேற்கு நோக்கி உள்ளே நுழையணும். ஸோ ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேற்கே சூலம் அப்படிங்கிறதுனால அந்த நாட்களில் கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே போலவே ஆன்மீக பிரயாணம் செல்பவர்களும் சூலம் பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க. மற்றபடி அலுவல் பணியாக தினந்தோறும் பயணம் செய்கிறவங்க சூலத்தில் பற்றிலாம் கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.